إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ற ஒரு தலைப்பு, ஒரு விரிவான தலைப்பு. ஆனாலும் அதில் நாம் சில முக்கியமான விடயங்களை அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுள் சிலதை பார்த்தீங்கன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் அதற்கு பதில் சொல்வான். இப்போ நபியிடத்தில் கேட்பாங்க. நபியிடத்தில் கேட்கும்போது அது தொடர்பான வசனம் இறங்கும். அப்படி சில இடங்களை நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூரத்துல் பக்ராவுடைய 219 வசனம், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், உம்மிடம் மதுவை பற்றியும் அதே போன்று இந்த சூதை பற்றியும் உம்மிடம் கேட்கிறார்கள் என்று இங்கு இந்த வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இதில் உள்ள பாவம் என்பது பெரிதாகும், இதில் உள்ள இந்த இரண்டிலும் உள்ள பாவம் என்பது பெரிதாகும். அதாவது மக்களுக்கு இதில் சில பயன்கள் இருந்தாலும் இதில் உள்ள பயன்களை விட பாவம் என்பது பெரிதாகும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப இங்கு நபியிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி பதில் எப்படி வருகிறது? அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனுடைய வசனம் ஊடாக. அதே போன்று பாருங்கள், அதிலே வருகிறது, வயஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், அவர்கள் கேட்கிறார்கள் நாம் எதை செலவு செய்ய, அல்லாஹ்வுடைய வழியில் நாம் எதை செலவு செய்வது என்று நபியே உம்மிடம் கேட்கிறார்கள். சொல்லுங்கள், குலில் அஃப்வ, அதாவது மேல் மிச்சமாக உள்ளதை செலவு செய்யுங்க. உங்கள்கிட்ட எது மேல் மிச்சமாக அதிகமாக உள்ளதோ உங்களோட செலவு போக அதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று நீங்க பார்க்கலாம் சூரத்துல் பக்ராவுடைய 220 வசனத்தில், வயஸ் அலூனக அனில் யதாமா, நபியே உம்மிடம் அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது என்பது என்ன, நன்மைக்குரிய விஷயம். குல் இஸ்லாஹுன் லஹும் கைர், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது நன்மைக்குரியது என்று நபியே சொல்லுங்கள். நபியிடத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு இவ்வாறு குர்ஆன் ஊடாக பதில் வழங்கப்படும். அதே போன்று சூரத்துல் பக்ராவுடைய 222 வசனம், வயஸ் அலூனக அனில் மஹீத், இஸ்லாம், அதாவது மாதவிடாயை பற்றி நபியை உம்மிடம் கேட்கிறார்கள். சொல்லுங்கள், அது ஒரு தீட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இல்லற உறவு என்பது என்ன செய்து, பெண்களுடைய இல்லற உறவை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், தூய்மை அடையும் வரை நீங்கள் நெருங்கக்கூடாது என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா அருள்கிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், வயஸ் அலூனக அன் தில் கர்னைன், துல் கர்னைனை பற்றி நபியை உம்மிடம் கேட்கிறார்கள். இது சூரத்துல் கஹஃபுடைய 83 வசனம். குல் சஅத்லு அலைக்கும் மின்ஹு ஸிக்ரா, அவரை பற்றிய செய்திகளை நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன். அதே போன்று சூரத் தாஹாவுடைய 105 வசனம், வயஸ் அலூனக அனில் ஜிபால், மலைகளை பற்றி நபியை உம்மிடம் கேட்கிறார்கள்.
ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்வா, எனது இறைவன் அவற்றை தூள் தூளாக ஆக்குவான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மறுமைக்குரிய அந்த மறுமை நிகழும் போது நடக்கக்கூடியதாக இந்த வசனம் சொல்கிறது. இப்படியாக நீங்க குர்ஆன்ல இந்த வசனம் இப்போது ஓதிக்காட்டி இந்த வசனங்கள் எல்லாம் நபியிடத்திலே கேள்வி கேட்கப்பட்ட போது குர்ஆனின் மூலம் வழங்கப்பட்ட பதில்களாக நாம் இவற்றை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இந்த தலைப்பிலே பார்க்க போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய நபித்துவத்தை பரிசோதிப்பதற்காக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ற ஒரு கோணம் இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த மக்காவில் உள்ள குறைஷி காஃபிர்கள் இந்த நபியை எப்படியாவது பொய்ப்பிக்க வேண்டும், இந்த நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்தியத்தை பொய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவில் உள்ள யூதர்களிடம் போய் கேட்கிறார்கள். ஆதூனா ஷைஅன் நஸ்அலு அன்ஹு ஹாதர் ரஜுல், நீங்க ஏதாவது எமக்கு தாங்க, நாங்க அவரிடம் போய் கேட்பதற்கு, அவரிடம் போய் நாம் என்ன செய்ய வேண்டும், கேள்வி கேட்டு அவரை தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில். புரியுது அவங்க சொல்றது? எனவே இவ்வாறு போய் என்ன செய்தார்கள், மதீனாவில் உள்ள யூதர்களிடம் மக்கா காஃபிர்கள் கேட்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், சலூஹு அனிர் ரூஹ், அவரிடம் நீங்கள் ரூஹை பற்றி கேளுங்கள், ரூஹை பற்றி அவரிடம் கேளுங்கள் என்று அவர்கள் சொன்னபோது இவர்கள் நபியிடத்தில் வந்து ரூஹ், உயிரை பற்றி கேட்டார்கள். ரூஹ் என்ன? உயிர். அப்ப இந்த உயிரை பற்றி கேட்டார்கள். கேட்டபோது அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்கினான் என்றால், வயஸ் அலூனக அனிர் ரூஹ், நபியே உம்மிடம் அவர்கள் உயிரை பற்றி, ரூஹை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது எனது இறைவனுடைய கட்டளையில் நின்றும் உள்ளதாகும். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, இதான் அதுக்குரிய பதில். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, எனது இறைவனுடைய கட்டளையில் நின்றும் உள்ளதாகும். வமா ஊத்தீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் சொற்பமாகவே அன்றி அறிவு கொடுக்கப்படவில்லை. அப்ப இந்த நேரத்தில் யூதர்கள் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் எப்படி சொன்னார்கள் என்று வருகிறது, நாங்க வந்து அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். எப்படி சொன்னார்கள்? நாங்கள் அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் எமக்குத்தான் தௌராத் வழங்கப்பட்டுள்ளது, தௌராத் வழங்கப்பட்டவர்கள் அதிகமான நலவுகளை என்ன செய்து கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் எந்த வசனத்தை இறக்கினான் என்றால், குல்லௌ கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹர் கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி என்ற அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அதாவது இந்த கடல் தண்ணீர் இருக்கிறதே, அது வந்து மையாக ஆக்கப்பட்டு இறைவனுடைய எனது ரப்புடைய வார்த்தைகள் எழுதப்பட்டாலும் கடல் தண்ணீர் தீர்ந்து விடும், ரப்புடைய அந்த வார்த்தைகள் தீர்ந்து விடுவதற்கு முன்னால் என்றால், அப்ப அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பது படைப்பல்ல. நல்லா புரிஞ்சுவோம். அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பது அவனது பண்பு. அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பது என்ன? அது படைக்கப்பட்ட ஒன்றல்ல, அது அவனது என்னது, பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களை, இவ்வாறா இந்த கோணத்திலும் கேள்வி கேட்டார்கள். இந்த நபியை என்ன செய்ய வேண்டும், இவரை தோல்வி உறச் செய்ய வேண்டும் என்ற கோணத்தில் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அழகான முறையிலே அதற்கு பதில்களை வழங்கி கொண்டிருக்கிறான் பல இடங்களில். அடுத்து நாம் பார்ப்போம், அதாவது யூதர்களும் கேள்வி கேட்டார்கள். யூதர்களும் இவர் உண்மையான தூதரா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக கேள்வி கேட்டார்கள். அப்படி வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 315வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. யாரு சொல்றாங்கன்னா, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அல்லாஹ்வுடைய தூதரின் அடிமைகள் ஒருவர், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, அதாவது நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு யூத அறிஞர் வந்தார். வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மது என்று சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்க யா முஹம்மது, முஹம்மதே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக. அப்போது நான் அவரை வேகமாக தள்ளிவிட்டேன். அவர் விழ பார்க்கிறார்.
அப்போது அந்த யூத அறிஞர் கேட்கிறார், லிம தத்ஃபஉனி, ஏன் என்னை தள்ள வேண்டும்? அப்போது அவர் சொல்றார், அலா தக்கூலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்று நீ சொல்லக்கூடாதா? ஏன்னா ரசூலுல்லாஹ் முஹம்மது என்று அழைப்பது தடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை தடுக்கிறான். யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ்னு தான் அழைக்க வேண்டும். அப்ப எனவே அந்த யூதன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அந்த யூதன் சொல்கிறான், அவரது குடும்பத்தினர் அவருக்கு என்ன பேரை வைத்திருக்கிறாரோ அந்த பேரை கொண்டு நான் அவரை அழைக்கிறேன். அவருக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன? முஹம்மது. அந்த பேரை கொண்டு நான் அவரை அழைக்கிறேன் என்று சொல்லும் போது நபி அவங்க சொல்றாங்க, ஆம், எனது குடும்பத்தினர் எனக்கு முஹம்மது என்று தான் பேர் வைத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டு அந்த யூத அறிஞர் சொல்கிறார், நான் உம்மிடம் சில கேள்விகளை கேட்பதற்கு வந்திருக்கிறேன். உம்மிடம் சில கேள்விகளை கேட்பதற்கு வந்திருக்கிறேன். அப்போது நபி அவங்க கேட்கிறாங்க, நான் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் அது உமக்கு பயனளிக்குமா? நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதிலளித்தால் அது உமக்கு பயன் தருமா என்று நபி அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் போது அந்த யூத அறிஞர் சொல்கிறார், நான் அதை நன்றாக செவியேற்பேன். அவ்வளவுதான். என்ன சொல்றார்? நான் அதை கூர்ந்து கேட்பேன் அப்படி என்று பதில் அளிக்கிறார். நபி அவர்களுடைய கையிலே ஒரு குச்சி இருக்கிறது. நபி அவங்க அப்படி பூமியில அதால அப்படின்னு செய்யறாங்க, அப்படி இதாகி கொண்டிருக்கிறாங்க. இவ்வாறு இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த யூதனிடம், அந்த யூத அறிஞரிடம் கேளுங்கள் கேளுங்கள்னு சொல்றாங்க. கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவென்றால், ஐன யக்கூனு நாஸ் யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து வஸ்ஸமாவாத், அதாவது இந்த பூமிகள் வேறு பூமிகளாக மாற்றப்படும் போது, இந்த பூமிகளை அல்லாஹ் வேறு பூமிகளாக மாற்றும் போது, வானங்களை அல்லாஹ் வேறு வானங்களாக மாற்றும் போது மக்கள் எங்கு இருப்பார்கள்? மறுமையில கியாமத்துடைய நாளில் மக்கள் எங்கு இருப்பார்கள்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த சிராத் என்ற அந்த பாலத்துக்கு அருகிலே நிற்பார்கள். சிராத் என்ற அந்த பாலத்துக்கு அருகிலே நிற்பார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இரண்டாவது கேள்வி என்ன? அந்த சிராத் என்ற பாலத்தை முதலில் கடப்பவர்கள் யார்? அந்த சிராத் என்ற பாலத்தை முதலில் கடந்து செல்பவர்கள் யார் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபுகராஉல் முஹாஜிரின், ஹிஜ்ரத் செய்து சென்ற ஏழைகள். ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத் செய்து சென்ற ஏழைகள் தான் முதலில் அந்த சிராத்தை கடப்பார்கள். அடுத்து கேட்கிறார், சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணக்கூடிய உணவு என்ன? சொர்க்கவாசிகளுக்கு முதலில் வழங்கப்படுகின்ற உணவு என்ன என்று மூன்றாவது கேள்வியை கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு பெரிய ஒரு மீன், அதனுடைய ஈரலில் உள்ள அதிக பகுதி, கூடுதலாக உள்ள பகுதி அவர்களுக்கு முதல் உணவாக சொர்க்கத்தில் வழங்கப்படும். சரி, அதை தொடர்ந்து அடுத்த உணவாக எது வழங்கப்படும் என்று கேட்கும் போது அவர் சொல்கிறார், அதாவது சொர்க்கத்திலே ஓரங்களிலே மேய்ந்து கொண்டிருக்கூடிய அந்த காளைகள், அவைகள் அறுக்கப்பட்டு அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும். சரி, அவர்களுக்கு எது குடிப்பதற்காக, பருகுவதற்காக அவர்களுக்கு எது வழங்கப்படும்? அப்போது நபி அவங்க சொல்றாங்க, ஒரு ஊற்று இருக்கிறது, அதற்கு பேர் சல்சபீல். அதுக்கு பேர் என்ன? சல்சபீல். அதிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? பருகுவதற்காக வழங்கப்படும். அப்போது அவர் சொன்னார், சதக்த், நீர் உண்மை சொன்னீர், நீர் உண்மை சொன்னீர் என்று சொன்னாரே தவிர இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரல. இந்த செய்தியில அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரவில்லை. அடுத்து மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்கிறார், இந்த பூமியில் ஒரு நபியை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது, அதை பற்றி இப்போது கேட்கிறேன் என்று மறுபடியும் கேட்கிறார். அதாவது நபி அவங்க திரும்ப கேட்கிறாங்க, உமக்கு பதில் அளித்தால் பயனளிக்குமான்னு கேட்கிறான். பயனளிக்குமான என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீரா என்பதுதானே. எனவே நான் நன்றாக அதை கூர்ந்து கேட்பேன் என்று தான் அவர் பதில் சொல்றார். அப்போது சொல்கிறார், அதாவது ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக ஏன் பிறக்கிறது, பெண் குழந்தையாக ஏன் பிறக்கிறது என்ற கேள்வியை கேட்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது அந்த ஆணும் பெண்ணும் இல்லற உறவிலே இணைகின்ற போது யாருடைய அந்த இந்திரியத்தில் மிகைத்து விடுகிறதோ அந்த அடிப்படையில் அது ஆணுடையது மிகைத்து விட்டால் ஆண் குழந்தையாக, பெண்ணுடையது மிகைத்து விட்டால் பெண் குழந்தையாக குழந்தை பிறக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு அந்த யூத அறிஞர் நீர் உண்மை சொன்னீர் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து திரும்பி சென்றார். என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரல. இஸ்லாத்தை
ஏற்றுக்கொண்டதாக வரவில்லை. அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இவர் என்னிடம் இப்போது வந்த இந்த கேட்ட கேள்விகளுக்கு என்னிடம் அது தொடர்பான எந்த ஒரு ஞானமும் என்னிடம் இருக்கவில்லை. என்னிடம் அது தொடர்பான எந்த ஞானம் இருக்கவில்லை. எனக்கு இப்போதுதான் இவைகள் வஹீன் மூலம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது அவர் கேட்கும் போது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக யூதர்கள் கேள்விகளை கேட்டும் அதற்கு சரியான பதில் அவர்களுக்கு கிடைத்தும் அவைகள் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் உண்மையான தூதர் என்று தெரிந்தும் என்ன செய்யவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க ஒரு மிகப்பெரும் யூத அறிஞர், அவர்களும் இப்படி கேட்டாங்க. இந்த இதுல வந்த 2 கேள்வி அதுல வரும். அவங்க 3 கேள்வி கேட்பாங்க, அது வேற புகார்ல வர ஹதீஸ். அந்த 3 கேள்விக்கும் நபி அவங்க பதில் சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அதுல இப்ப இதுல அவங்க கேட்ட கேள்வி என்னென்ன வந்துச்சு சொல்லுங்க. சொர்க்கவாசிகள் உண்ணக்கூடிய முதல் உணவு அவர் கேட்ட கேள்வியில வரும். வேற எது வரும்? ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக அல்லது பெண் குழந்தையாக பிறப்பதற்குரிய காரணத்தை அவர் கேட்டிருப்பார் அந்த ஹதீஸ்ல. அடுத்து என்னது? இந்த ஹதீஸ்ல வரல. சொல்லுங்க என்ன? மறுமை. மறுமை யார் சொன்னீங்க? சொல்லுங்க. என்னது எப்படி வரும்? அதான் மறுமையுடைய அந்த நிகழ்வு, அந்த நிகழ்வு அது எப்படி அந்த மஹ்ஷருடைய பெருவெளிக்கு மக்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்றால் என்ன செய்யும்? அந்த யமன் சன்னாவிலிருந்து ஒரு தீ என்ன செய்யும்? மக்களை விரட்டி கொண்டே இருக்கும். அந்த தீ தான் மக்களை என்ன செய்யும்? அந்த நெருப்பு தான் அவர்களை ஒன்று சேர்க்கும் என்று அந்த விஷயம். எனவே அதை சொன்னவுடன் நீங்க உண்மையான ஒரு தூதர் என்று அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன செஞ்சாரு? உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இவ்வாறு யூதர்கள் கேள்வி கேட்டார்கள், அவைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் அளித்தார்கள். அவங்க உறுதியாக தெளிவாக கேட்கிறாங்க, ஒரு நபியை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது என்று கேட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும். அதாவது எப்படி சொல்றாங்க? ஒரு இறை தூதரை தவிர வேறு யாரும் இதற்கு பதில் சொல்ல முடியாது என்று கேட்டும் நபி அவங்க அதற்கு சரியான பதிலை சொல்லி அந்த பதிலும் சரியானது உண்மையானது என்று ஏற்றுக்கொண்டு என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் செல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ் ஹிதாயத் என்பது இதுதானே, நேர்வழி என்பது அல்லாஹுடைய ஒரு பெரும் அருள். அது ஒரு பெரும் அருள். அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும். பாருங்க, மற்றும் ஒரு செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அறிவிக்கிறாங்க. நாங்க ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் ஒரு மதீனால ஒரு பால் அடைந்து ஒரு பகுதியில போய் கொண்டிருக்கோம். அப்படி நாங்க போறோம். போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஒரு பேரித்த மர ஒரு கட்ட மரம் அதுல அப்படி சாய்ந்து அப்படி இருக்கின்ற போது யூதர்கள் சிலர்கள் கடந்து போகிறார்கள். நபி அவங்களை கடந்து போறாங்க. அப்போது அந்த யூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள், நாம் இவரிடம் ரூஹை பற்றி கேட்போம், இவரிடம் ரூஹை பற்றி நீங்க கேளுங்கண்டு சொல்றாங்க சில யூதர்கள். மற்றும் சில யூதரிடம் சொல்லும் போது சிலர் சொல்கிறார்கள், நீங்கள் கேட்க வேண்டாம், அவரிடம் கேட்காதீர்கள், ஏனென்றால் அவர் நீங்கள் விரும்பாத எதையாவது சொல்லிவிடலாம் அப்படி என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த யூதர்கள் சிலர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ரூஹை பற்றி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அமைதியாக மௌனமாக இருக்கிறாங்க. கேள்விக்கு உடனே பதில் சொல்லல. நபி அவர்கள் மௌனமாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு இப்போதுதான் வஹி அறிவிக்கப்பட்டது, இறைவனிடமிருந்து இறை செய்தி வந்தது என்று சொல்லிவிட்டு நபி அவங்களுக்கு அந்த வஹி வந்தவுடன் அவங்க சாதாரண நிலையை அடைந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், வயஸ்அலூனக அனிர் ரூஹ், உம்மிடம் அவர்கள் உயிரை பற்றி கேட்கிறார்கள், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது எனது இறைவனுடைய கட்டளை. ஒரு ஆச்சரியமான விஷயம் உயிர் என்பது. பாருங்க, உடல்ல இருந்து உயிர் பிரியுது. யாரை பார்க்கிறோம்? உடல்ல இருந்து உயிர் பிரிந்ததாக சொல்கிறோம். அவர் மரணித்து விடுகிறார், அசைவுகள் இல்லாமல் போய் விடுகிறார், யாரும் அந்த உயிரை பார்க்கவில்லை. அற்புதமான ஒரு படைப்பு அது, சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அந்த உயிர் என்பது எனது இறைவனுடைய கட்டளையில் இன்றும் உள்ளது. வமா ஊத்தீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் சொற்பமாகவே அன்றி அறிவு கொடுக்கப்படவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரில 125வது எண்ணில் வருகிறது. எனவே இவ்வாறு யூதர்கள் கேட்ட நிறைய கேள்விகள் என்று நீங்க அப்படி பார்க்கலாம். இப்படி அந்த கேள்விகளுக்கு நபி அவர்கள் அளித்த பதில்கள். அதே போன்று பாருங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த செய்தி, அதாவது நஜ்ரானுக்கு போறாங்க. எந்த சஹாபி என்றா முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு. முகீரத் இப்னு ஷுஅபா நஜ்ரான் பகுதியில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் நபியுடைய காலத்துல.
நஜ்ரான் பகுதியில் கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள். இப்ப நஜ்ரான் பகுதிக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள ரசூல் அங்க அனுப்புறாங்க பொறுப்பாக. அப்போது அந்த நஜ்ரான் பகுதியில் உள்ள இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறான். நஜ்ரான் பகுதியில் இருந்த கிறிஸ்தவர்கள் முகீரத் இப்னு ஷுஅபாரிடம் கேட்கிறாங்க, நீங்க குர்ஆன்ல ஓதுனீங்க யா உக்த ஹாரூன் என்று ஓதுறீங்க. யா உக்த ஹாரூன், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வராங்க, குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வருகிறார்கள். வரும்போது மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே என்றுதான் அழைத்தார்கள். ஹாரூனின் சகோதரி என்றுதான் அழைக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னவென்றால், ஹாரூன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர். ஹாரூன் வந்து யாருடைய சகோதரர்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர். மூசாவுக்கும் ஈசாவுக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது? மூசா நபிக்கும் ஈசா நபிக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கிறது? அப்படி இருக்கின்ற போது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு வரும்போது எப்படி ஹாரூனுடைய சகோதரி என்று அழைக்கலாம்? இது தவறு இல்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டார்கள். கேட்டபோது அவங்க அதுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அது சம்பந்தமான இல்மு அப்போது இருக்கவில்லை. அவங்க வந்து மதீனாவுக்கு வந்தோடனே முதல்ல அல்லாஹ்வுடைய தூதரிடம் இந்த கேள்வியை தான் கேட்கிறான். கிறிஸ்துவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க, கிறிஸ்துவர்களிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்கள், அதுக்கு பதில் என்ன என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கும் போது நபி அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க. பாருங்க, இன்னஹும் கானு யுஸம்மூன பி அன்பியாஇஹிம் வஸ்ஸாலிஹீன கப்லஹும். அவங்கள்ட்ட உள்ள வளம் என்னவென்றால், அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய நல்லவர்களுடைய பெயர்களை வைப்பாங்க. அப்ப இதனால என்ன அர்த்தம் கிடையாது? என்ன அர்த்தம் கிடையாது சொல்லுங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறாரே, அவர் அல்ல இதன் மூலம் நாடப்படுவது. இங்க அவங்களுக்கு என்ன இருக்கிறாங்க? ஹாரூன் என்ற ஒரு சகோதரன் இருக்கிறாங்க. எனவே அவங்க அப்படி நல்ல நபிமார்களுடைய நல்லவருடைய பெயர்கள் என்ன செய்வாங்க, பின்னால அப்படி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 2135 வரக்கூடிய செய்தி. சரி, என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்க, கிராமப்புற மக்கள், நபியுடைய காலத்துல வாழ்ந்த கிராமப்புற மனிதர்கள் நபியிடத்துல வந்து சில நேரங்கள்ல எப்படியான கேள்விகளை கேட்பாங்க, நபி அவங்க அதுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாம் நபியிடம் கேட்பதற்கு பயப்படக்கூடிய கேள்விகளை எல்லாம் அவர்கள் வந்து கேட்பார்கள். நாங்க நபியிடத்துல கேட்பது என்ன செய்வோம், பயப்படுவோம். நபி மீதுள்ள அந்த அந்தஸ்து, அவங்க மீதுள்ள கண்ணியம், அதனால் நாம் கேட்பதற்கு அஞ்சக்கூடிய கேள்விகள் எல்லாம் வந்து யார் கேட்பாங்களாம்? கிராமப்புற மக்கள் வந்து கேட்பார்கள். அப்ப ஒரு மனிதர் வருகிறார். இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா புகாரில 63வது வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்கிறாங்க. பாருங்க, இந்த ஹதீஸ்ல அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, நாங்க மஸ்ஜித் நபவியில் இருக்கிறோம், ஒரு கிராமப்புற மனிதர் வருகிறார். ஒட்டகத்துல வந்தாரு. ஒட்டகத்துல வந்து என்ன செய்யறாரு, ஒட்டகத்தை வந்து படுக்க வைத்து ஒட்டகத்தை அப்படி கட்டி போடுறாரு. போட்டு விட்டு மஸ்ஜிதுக்குள்ள நுழைகிறார். மஸ்ஜிதுக்குள்ள நுழைந்து அவர் கேட்கிறார், ஐயுக்கும் முஹம்மத், உங்கள யார் முஹம்மதுன்னு கேட்கிறார். உங்கள யார் முஹம்மதுன்னு கேட்கிறார். ஏன்னா கிராமப்புற மனிதர். அப்போது நபி அவங்க நமக்கு மத்தியில சாய்ந்து இருக்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், இதோ இந்த வெண்மையான மனிதர் சாய்ந்து இருக்கிறாரே, இவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அவர் பாருங்க, யப்ன அப்துல் முத்தலிப் என்று அழைக்கிறார். அப்துல் முத்தலிபுடைய மகனே. அப்ப இது வந்து அப்துல் முத்தலிப் யார் ரசூலுல்லாஹ்வோட பாட்டன், அப்படிதானே? அப்ப இந்த வளம் இருந்துச்சு. இந்த ரசூலுல்லாஹ் ஹுனைன் போர்ல சொல்லும் போது சொல்கிறார்கள், அனபுனு அப்துல் முத்தலிப் அன நபியுன் லா கதிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மகன் என்றாங்க ரசூலுல்லாஹ். நான் ஒரு பொய்யான நபி கிடையாது. அப்ப பாட்டனோட சேர்த்து என்ன செய்வாங்க, சொல்வார்கள். அப்ப இந்த கிராமப்புற மனிதர் வந்து எப்படி கூப்பிட்டாருன்னு பாருங்க, எப்படி அழைக்கிறார் என்றால், இந்த ஹதீஸ்ல வருது, யப்ன அப்துல் முத்தலிப், முத்தலிபுடைய மகனே. அப்போது நபி அவங்க சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம். இந்த ஹதீஸை படிச்சீங்கன்னா, ஃபகால லஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அஜப்துக். சுப்ஹானல்லாஹ், ஆட்சி தலைவர், ஒரு ரசூல், ஒரு கிராமப்புற சாதாரண மனிதர் வந்து இருக்கிறார். நபி அவங்க சொல்றாங்க, கத் அஜப்துக், நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் உங்களுக்கு
பதில் அளிக்கிறேன் என்றாங்க சொல்லலாம். கது அஜப்துக், இதோ நான் உமக்கு விடை அளித்து விட்டேன் என்றான். நான் உமக்கு பதில் அளித்து விட்டேன் என்றான். அந்த மனிதர் சொல்றாரு, இன்னி சாயிலுக ஃபமுஷத்திதுன் அலைக ஃபில் மஸ்அலா, நான் உங்களிடம் கடுமையான கேள்விகளை கேட்க போகிறேன். எப்படி சொல்றாரு? கேள்வி வந்து கடுமையான ஒரு தோரணையில் தான் எனது கேள்வி அமையப் போகிறது என்று அவர் சொல்றார், முன்கூட்டியே சொல்றார். ஃபலா தஜித் அலைய ஃபீ நஃப்ஸிக், என்னை பற்றி நீங்க எதுவும் நினைக்கக்கூடாது, என்னை பற்றி எதுவும் எண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்றார். நபி அவங்க சொல்றாங்க, சல் அம்மா பதால, நீ எதை விரும்புகிறீங்களோ அதை கேளுங்கன்றான். நீர் எதை விரும்புகிறீரோ அதை கேளுங்கள் என்றார். அப்போது அவர் கேட்கிறார், அஸ் அலுக பி ரப்பிக வ ரப்பி மன் கப்லக், அதாவது உமது ரப்பை முன்னிறுத்தி கேட்கிறேன், உமக்கு முன்னர் இருந்தவர்களுடைய அந்த ரப், அந்த முன்னர் வாழ்ந்த அனைவருடைய அந்த ரப்பை முன்னிறுத்தி கேட்கிறேன். அல்லாஹு அர்ஸலக இலன் நாஸி குல்லிஹிம், அந்த இறைவன் தானா உம்மை அனைத்து மனிதர்களுக்கும் இறை தூதராக அனுப்பியது. அதாவது படைத்த ரப் அல்லாஹை முன்னிறுத்தி, முன்னர் படைக்கப்பட்ட அனைவரையும் படைத்த அந்த ரப்பை முன்னிறுத்தி, அந்த இறைவன் தான் உம்மை தூதராக அனுப்பினானா அப்படின்னு கேட்கிறார். அது முழு மனித சமுதாயத்துக்கும். அப்போது சொல்றாங்க, அல்லாஹும்ம நஅம், சொல்றாங்க அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை இதற்கு சாட்சி ஆம். அடுத்து கேட்கிறாங்க, அன்சுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன். அல்லாஹு அமரக அன் நுஸல்லிய அஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ் ஃபில் யௌமி வல் லைலா, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவதற்கு அந்த இறைவன் தான் உமக்கு ஏவினானா, அந்த இறைவன் தான் உமக்கு கட்டளையிட்டானா? சொல்றாங்க அல்லாஹும்ம நஅம், ஆம், அவன் சாட்சி, அவன் தான் ஏவினான். அன்சுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன். அல்லாஹு அமரக அன் நஸூம ஹாதா ஷஹ்ர மின ஸனா, ரமலான் மாதம் நோன்பு இருப்பதற்கு அந்த இறைவன் தான் உமக்கு ஏவினானா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை சாட்சியாக்கி ஆம்னு சொல்றான். அடுத்து அன்சுதுக பில்லாஹ், அல்லாஹ்வை முன்னிறுத்தி கேட்கிறேன். அல்லாஹு அமரக அன் தஹுத ஹாதிஹி ஸதகத மின் அக்னியாஹியா ஃபதக்ஸிமஹா அலா ஃபுகராஇனா, செல்வந்தர்களிடமிருந்து செல்வத்தை வசூலித்து அதை எமது ஏழைகளுக்கு பங்கிடுவதற்கு உமது அந்த அல்லாஹ் தான் ஏவினானா? அல்லாஹும்ம நஅம் சொல்றாங்க ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், ஆமன்து பிமா ஜிஅத பிஹி. பாருங்க, கிராமப்புற மனிதர்கள் எவ்வளவு தூய்மையான உள்ளத்தோடு இருந்தார்கள், எப்படி வெளிப்படையாக பேசினாங்கன்னு பாருங்க. ஆமன்து பிமா ஜிஅத பிஹி, நீங்கள் கொண்டு வந்த சத்தியத்தை நான் ஈமான் கொண்டேன். அப்படி சொல்றான், வ அன ரசூலு மன் வராஇ மின் கௌமி, நான் வந்து யாரு, நான் எனக்கு பின்னால் எனது சமுதாயம் இருக்கிறது, அவர்களுடைய தூதனாகத்தான் நான் உம்மிடம் வந்திருக்கிறேன். வ அன லிமாம் இப்னு ஸஅலபா, அவர் தனது பேர் அப்பதான் சொல்றார், எனது பேர் லிமாம் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு, அஹு பனி சஅத் இப்னு பக்ர், அந்த சஅத் இப்னு பக்ருடைய அந்த கூட்டத்துடைய சகோதரனாக நான் இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்தார், அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். எனவே இப்படி கிராமப்புற மக்களுடைய கேள்விகள் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவங்க வந்தாங்க, உண்மையிலே சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு வந்தார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சத்தியத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி அந்த மக்கள் வெளிப்படையாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நபி அவங்க எவ்வளவு பொறுமையா பதில் சொன்னாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பொறுமையாக பதில் சொல்றாங்க. அந்த கிராமப்புற மக்கள் அவங்களுடைய நிலைக்கேற்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள் என்பது பாருங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, இப்ப நபி அவர்கள் கேள்விக்கு பதில சொல்லிட்டு, இந்த ஹதீஸை நல்லா கவனிங்க, நான் சொல்ல போற ஹதீஸை கவனிங்க. கேள்விக்கு பதில சொல்லிட்டு திரும்ப கேள்வியை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுவாங்க. கேள்விக்கு பதில சொல்லிடுவாங்க, சொல்லிட்டு திரும்ப என்ன செய்வாங்க, கேள்வியை ரிப்பீட் பண்ணுங்கன்னு. இந்த ஹதீஸ் பாருங்க, முஸ்லிம்ல 1885 வருகிறது. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் நின்று மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்னல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்வது, வல் ஈமான பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது, அஃதலுல் அமால் என்றாங்க, அமல்களிலே மிகச்சிறப்பானது. அல்லாஹுடைய வழியில் போர் புரிவது, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வது, நற்செயல்கள் என்னது மிக சிறப்பானது.
ஃபகாம ரஜுலுன், ஒரு மனிதர் எழுந்தார். எழுந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் அரஐத இன் குத்தில்து ஃபீ சபீலில்லாஹ். சஹாபாக்களுடைய அந்த கேள்வியுடைய அமைப்புகள், அவங்களோட உண்மைத்தன்மையில இதில் நீங்க பார்க்கலாம். அந்த கேள்விகள் அந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். என்ன கேட்கிறாங்கடா, நான் அல்லாஹுடைய வழியில் போரிட்டால், நான் அல்லாஹுடைய வழியிலே போரிட்டு நான் கொல்லப்பட்டால், அல்லாஹுடைய வழியில் போரிட்டு நான் கொல்லப்பட்டால், துகஃபிரு அன்னி ஹதாயா, எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா, எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, நஅம், ஆம் என்று சொன்னார்கள். உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அது முக்கியமான சில விஷயங்களையும் சொல்றாங்க. எப்படி சொல்ல பாருங்க, இன் குத்தில்த ஃபீ சபீலில்லாஹ், நல்லா கவனிங்க, வ அன்த சாபிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைரு முதுபிர், இத்தனை நிபந்தனைகளும் அதில் வருது. அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க எப்படி கொல்லப்படும் என்று சொன்னால், நீங்கள் பொறுமையோடு கூலிய அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்த்து பாருங்க. போர்லயும் பொறுமை அவசியம். அங்க என்ன செய்யுது, எதிரிகளோட போரிடுவதிலும் என்ன அவசியம் இருக்குது, பொறுமை அவசியமாக இருக்குது. பொறுமையோடு அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து புறமுதுகு காட்டி ஓடாமல் முன்னோக்கி போய் கொல்லப்படுறீங்க. எப்படி முன்னோக்கி போய் போர்க்காலத்துல முன்னோக்கி போய் நீங்க என்ன செய்யப்படுறீங்க, கொல்லப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு திரும்ப சொல்றாங்க, என்ன கேட்டீங்கன்னு கேட்கிறாங்க. கைஃப குல்த், திரும்ப கேள்விய சொல்றாங்க. எப்படி கேட்டீங்கன்னு கேட்கிறான். திரும்ப கேட்கிறார் கேள்வியை பாருங்க, நல்லா கவனிங்க. அரஐத இன் குத்தில்து ஃபீ சபீலில்லாஹ் அத்துகஃபரு அன்னி ஹதாயாய. அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். என்ன செய்தி, வஹி இறை செய்தி வருகிறது என்பதற்கு இவைகளெல்லாம் ஆதாரம். என் அருமையான சகோதரர்களே, அவர் திரும்ப அதே கேள்வி, என்ன கேள்வி கேட்டாரு சொல்லுங்க பாப்பா கேள்வி. அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போரிட்டு கொல்லப்பட்டால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? இப்ப நபி அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஆமண்ட் என்னெல்லாம் சொன்னாங்க? அதாவது புறமுதுகு காட்டி ஓடாமல் பொறுமையோடு அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்து நீங்கள் போரிட்டு கொல்லப்பட்டால் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். புரியுதா? சொல்றாங்க, ஃபஇன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால லீ ذلك. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடம் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். என்ன விஷயம் என்றால், அதாவது இல்ல தெயின், கடனை தவிர மற்றெல்லாம் மன்னிக்கப்படும், கடன் மன்னிக்கப்பட மாட்டார். பார்த்தீங்களா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தெயின், கடனை தவிர. அப்ப சுப்ஹானல்லாஹ், அப்ப இது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது என்ன செய்து, இறை செய்தி வரும்போது திரும்ப உடனே என்ன செய்யறாங்க, அதை மாற்றி சொல்கிறார்கள். அப்ப கடன் என்பது வந்து நறுமையான சகோதரர்களே, கடன் வாங்குவது பாவம் அல்ல. எது பாவம்? கொடுக்காம வைக்கிறதா பாவம். கடன் வாங்குறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. கடனை ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அதாவது வசதி இருந்தும் தள்ளி போடுகிறார் என்றால் சொன்னாங்க, அது அநியாயம் என்றான். ஒருத்தருக்கு கடனை திருப்பி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் அவன் தள்ளி போட்டால் அது அநியாயம். அது என்ன? அது அநியாயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது கடனை வந்து ஒருத்தருக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான நியத்தும் முயற்சியும் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு என்ன செய்வான், எளிதாக்குவான் என்பதெல்லாம் ஹதீஸ். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஷஹீதுடைய ஷஹீத் என்பது ஆக உயர்ந்த அந்தஸ்து. ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று சொன்னால், கடன் வந்து சாதாரணமாக நாங்க கடந்து போக முடியாது. என்ன செய்யணும்? அது அதாவது நாங்க மார்க்கத்தில் கடன் வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனா அதை திருப்பி செலுத்த வேண்டும், இல்லை ஏன்னா அவரது பொறுப்பில் அது இருக்கிறது என்ற ஒரு விஷயம் இந்த ஹதீஸ், இந்த செய்தியில நாங்க பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே பாருங்க, ஒரு சஹாபி வந்து 3 கேள்வி கேட்பார். நபி அவங்க 3 கேள்விக்கும் பதில் எப்படி சொல்லுவாங்கன்னு கவனிங்க. இந்த முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல புகாரி 2 வருது. 3126 புகாரி, முஸ்லிம் 1904. அபு மூசா அல் அஷ்அரி அறிவிக்கிறான். பாருங்க நல்லா கவனிங்க. 3 கேள்வி கேட்பார். எத்தனை கேள்வி? கால ஆராபி, அதுவும் பாத்தீங்கன்னா ஆராபி. ஆராபி என்ன யாரு? கிராமப்புற மனிதர்கள். ஒரு கிராமப்புற மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாரு, ஒரு மனிதர் கனிமத்துக்காக போரிடுகிறார். கனிமத் என்ன? போர்ல எதிரிகளிடமிருந்து கிடைக்கக்கூடியவைகள் கனிமத். ஒருவர் கனிமத்தை அடைந்து கொள்வதற்காக போரிடுகிறார்.
ஒரு ரஜுலுன் யுகாத்திலுல் யுஸ்கர், இன்னொருவர் போரிடுகிறார், அவரது பேர் என்ன செய்ய வேண்டும், பேசப்பட வேண்டும். இப்படியெல்லாம் போரிட்டார், இவ்வளவு வீரமாக போரிட்டார் என்று மக்களால் பேசப்பட வேண்டும் என்பதற்காக போரிடுகிறார். வயுகாத்திலுல் யுரா மகானஹு, மூன்றாவதர் போரிடுகிறார், எப்படி, மக்கள் பார்க்க வேண்டும், இப்படியெல்லாம் இவர் போரிடுறார், எப்படி இவர் போரிடுகிறார், வீரத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக போரிடுகிறார். 3 கேள்வி புரிஞ்சுட்டா இல்லையா? நல்லா கவனிங்க. அப்ப இதுல 3 கேள்வியை கேட்கிறாரு. இதில் அல்லாஹுடைய பாதையில் போரிட்டவர் யார்? அவர் 3 கேள்வி கேட்டு என்ன கேட்கிறாரு, அல்லாஹுடைய பாதையில் போரிட்டவர் யார்? நபி அவங்க சொல்லக்கூடிய பதில கவனிங்க. நபி அவங்க அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொன்ன விதம், மன் காத்தல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய மார்க்கம் உயர வேண்டும், மேலோங்க வேண்டும் என்பதற்காக போரிட்டாரோ அவர்தான் அல்லாஹுடைய வழியிலே போரிடுபவர். சரி, அப்ப இதுல வந்து நீங்க அவர் கேட்ட 3 கேள்வி கேட்டாரே, அதுல பதில் இருக்குதா? பதில் இருக்குதா? அப்ப எதுல என்ன பதில் இருந்துச்சு? பதில் எங்க வந்துச்சு? நபி அவங்க பதில் என்ன செய்யறாங்க, அவர் சொன்ன 3 எதுல வராது, அப்ப ரசூலுல்லாஹ் பதில சொல்றாங்க. பதில் என்ன? அல்லாஹுடைய வழியில் உண்மையில் போரிடக்கூடியவர் யார்? அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக, தீன் உயர்வதற்காக யார் போரிடுகிறாரோ அவர்தான் அல்லாஹுடைய வழியில் போரிடுபவர் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த பதில் என்பது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்க, அதாவது இந்த தலைப்பில் நாங்க இப்ப எங்களோட தலைப்பு என்ன படிக்கிறோம், நபி அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட அந்த கேள்விகள், அதற்கு நபி அவங்க எப்படியான முறையில பதில் அளித்தாங்கன்ற தலைப்பு. ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, அதாவது இஹ்ராமில் இருக்கும்போது நாங்க எந்த ஆடைகள் அணிய வேண்டும் என்று நீங்க எங்களுக்கு சொல்றீங்க. இஹ்ராம் ஒருத்தர் இப்ப இஹ்ராமுடைய நிலை அப்படித்தானே, இஹ்ராமுக்குள்ள ஒருத்தர் நுழைகிறாருன்னு வைங்களே, ஹஜ்ஜு உம்ராவுக்குரிய நியத், இஹ்ராமுக்குள் நுழையும் போது எந்த ஆடைகள் அணிய வேண்டும் என்று நீங்க எங்களுக்கு கட்டளையிடுறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்கும்போது நபி அவங்களோட பதில பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதில பாருங்க, எப்படி பதில் வருகிறது அந்த ஹதீஸ்ல என்று பாத்தீங்கன்னு சொன்னால், லா தல்பசுல் கமீஸ், அதாவது நீங்க சட்டை என்னது, நீங்கள முழுநீள அந்த சட்டையை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அணியாதீர்கள். லா தல்பசுல் கமீஸ். அடுத்தது வரஸ் சராவிலாத், அந்த முழு கால் சட்டை இருக்குதானே, அந்த நாங்க கால் சட்டைன்னு சொல்லுவோம், பேண்ட், அதை நீங்க என்ன செய்யாதீங்க, அதை நீங்கள் அணியாதீர்கள் என்றான். வலல் அமாயிம், தலைப்பாகைகளை நீங்கள் அணியாதீர்கள், எதை அணியக்கூடாது, தலைப்பாகைகளை நீங்க அணியக்கூடாது. அதே போன்று வலல் பரானிஸ் என்று சொல்லி சொன்னால், அதாவது நீங்க பாத்தீங்க இந்த மொரோக்கோக்காரங்க போடுவாங்க உடுப்புன்னு பாத்தீங்களா, போட்டு இப்படி தலையை மூடுவாங்க, அந்த மாதிரியான ஆடை, புரியுதா? இது மாதிரி தௌபாரிக்கும் தலை என்ன செய்யும், இப்படி போட்டு மூட்டிருப்பாங்களே, இந்த மாதிரியான இந்த ஆடைகள் நான் சொல்றது எப்படின்னு சொன்னா, அந்த முக்காடுள்ள மேலங்கிகளை நீங்க என்ன செய்யாதீங்க, அணியாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதே போன்று அந்த ஹதீஸ்ல இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலுறைகளை பொறுத்தவரையில, அதாவது கணுக்கால்கள் இருக்குதானே, கரண்டை, அப்ப அதற்கு கீழே இருக்கும்படி நீங்க என்ன செய்ய வேண்டும், அதை கத்தரித்துக் கொள்ள வேண்டும், நீளமாக இருந்துச்சுண்டா, புரியுதா சொல்றது? அப்ப இதே போன்று அந்த சாயம் பூசப்பட்ட அந்த வாசனை செடியில் சாயம் தோய்த்த அந்த ஆடைகளையும் அணியாதீர்கள். இஹ்ராம் கட்டிய பெண் வந்து முகத்திரை அணியக்கூடாது, கை உறைகள் அணியக்கூடாது என்று அவருடைய கேள்வி என்ன, அவருடைய கேள்வி வந்து எதை அணிவது என்றுதான் கேட்கிறார். இப்ப நபியுடைய பதில் என்ன, எதை அணியக்கூடாது. ஏன் அப்படி நபி அவங்க பதில் சொல்றாங்க? அப்ப இவைகள் தான் கூடாது. இப்ப கூடாதவைகளை தெரிந்து கொண்டால் மற்றவைகள் என்ன, கூடாதவைகள் குறைவு. கூடாதவைகள் என்பது என்ன, ஒரு மட்டுப்படுத்த சொன்னவைகள் மட்டும்தான் கூடாது, இவைகள் தான் கூடாது. புரியுது அவங்க சொல்றது? அப்ப நபி அவங்க பதில் அளிக்கக்கூடிய விதத்தை கவனிச்சீங்களா? அப்ப இது வந்து என்ன,
அதாவது நபி அவர்கள் அனுமதிக்கப்பட்டவன்னு சொன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்ப எதை சொல்றாங்க? கூடாது, தடுக்கப்பட்டவைகள் என்பது மிக குறைவானது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? இப்படி சொல்றாங்க. அடுத்த அருமையான சகோதரர்களை, இந்த தலைப்புல நபி அவர்களை கோபப்படுத்திய கேள்விகள், நபி அவங்கள சில கேள்விகள் கோபப்படுத்தி இருக்குது. அப்படிதான் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு. நபி அவர்கள் அந்த கேள்வியால என்ன செய்யாங்க? கோபப்பட்டார்கள். நபி அவர்களை கோபப்படுத்திய கேள்விகள். நபி அவர்களை பெரும்பாலும் கோபப்படுத்தக்கூடிய கேள்விகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு அடிப்படை இருக்கும். என்ன அடிப்படை இருக்கும்? அதாவது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துற மாதிரியான கேள்விகள். எப்படி கேள்வி? மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது போன்ற கேள்விகள். பாருங்க, இந்த ஹதீஸ் ஒரு அழகான ஹதீஸ். அபூ கதாதா முஸ்லிம்ல 1162 ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் எப்படி கேட்கிறாருண்டா, நபியை நீங்க எப்படி நோன்பு நோட்கிறீர்கள் கேட்கிறார். கேள்வி எப்படி கேட்கிறாரு? நபியை நீங்கள் எப்படி நோன்பு நோட்கிறீர்கள்? இந்த கேள்வி நபி அவர்களை கடுமையாக கோபத்துக்குள்ளாக்கி நபி அவங்க என்ன செய்யறாங்க? நபி அவர்கள் கோபப்பட்டார்கள். யாரு பக்கத்தில் இருக்கிறாங்கடா? உமர் ரலியல்லாஹு நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. நபி அவர்கள் அதை கோபப்படுத்துது. என்ன கேள்வி சொல்லுங்க? நபியை நீங்கள் எவ்வாறு நோன்பு இருக்கிறீர்கள்? இப்ப நபி அவங்க கோபப்பட்டதை யார் உணர்ந்துட்டாங்க? உமர் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய ஒரு தோழர். அவர்கள் என்ன சொல்றாங்க? ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலா. பாருங்க, அதாவது அல்லாஹ்வுடைய விஷயங்களை கோபப்படுத்துற மாதிரி இந்த வார்த்தையை சொல்றதும் ஒரு மார்க்கத்துடைய ஒரு வழிமுறை. புரியுது சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்ட உடனே சொல்றாங்க ரதீனா பில்லாஹி ரப்பா. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ரப்பாக பொருந்தி கொண்டோம். வபில் இஸ்லாமி தீனா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்தி கொண்டோம். வபி முஹம்மதின் ரசூலா, முஹம்மதை ரசூலாக நாம் பொருந்தி கொண்டோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. எதுவரைக்கும் என்றால் நபியுடைய கோபம் தனியும் வரை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபம் தனியும் வரை இதை சொல்றாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த கேள்வி கேட்டவருக்கும் கேள்வி எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. என்ன கேட்கிறாங்கடா ரசூலுல்லாஹ்கிட்ட, யார் ரசூலுல்லாஹ், ஒருவர் காலம் முழுவதும் நோன்பு இருக்கிறார், இந்த நோன்பை பற்றி சொல்லுங்க. ஒருவர் காலம் முழுவதும் நோன்பு இருக்கிறார். நபி அவங்க சொல்றாங்க, லா அசாம வல அஃப்தர், அவர் நோன்பு நோட்கவும் இல்லை, நோன்பை விடவும் இல்லைன்னு அவருக்கு நன்மை கிடையாது. ஏன்னா இதுக்கு அனுமதி இல்லை. இதுக்கு என்னது? அனுமதி இல்லை. அடுத்து அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் 2 நாள் நோன்பு இருக்கிறார், ஒரு நாள் நோன்பை விட்டார். 2 நாள் நோன்பு நோட்கிறார், ஒரு நாள் நோன்பை விடுகிறார். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வமை யுத்தி குதாலிக், இதற்கு யார் சக்தி பெறுவார்கள்? நபி அவங்களோட நோன்புடைய ஒரு தனியான சட்டம் இருக்கு, நாங்கள் பார்ப்போம். இதுக்கு யார் சக்தி பெறுவார்? அப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்குறாங்க, ஒருவர் என்ன செய்யறாரு? ஒரு நாள் நோன்பு இருக்கிறார், 2 நாள் நோன்பை விடுறார். அதுக்கு நேர் மாற்றமா, ஒரு நாள் நோன்பு இருக்கிறாரு, 2 நாள் நோன்பை விடுகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்கு நமக்கு அல்லாஹ் சக்தியை தருவானாக என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்து கேட்கிறாங்க, ஒருவர் ஒரு நாள் நோன்பு இருக்கிறார், ஒரு நாள் நோன்பை விடுகிறார். ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு இல்லை. அப்போ சொல்றாங்க, இது எனது சகோதரர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை நோன்பை பற்றி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்றுதான் நான் பிறந்தேன், அன்று நான் நபியாக அனுப்பப்பட்டேன். அதுக்கு பிறகு கேட்கிறாங்க, ஒவ்வொரு மாதம் 3 நாள் நோன்பு இருப்பதை பற்றி கேட்கிறாங்க. அதாவது அவருக்கு அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்த நன்மை கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் கோபப்பட்டதற்கான காரணம் என்ன? அதான் அதனுடைய ஏன்னா ரசூலுல்லாஹ் அவங்க நோன்பு நோக்கிறத பத்தி சொன்னா, நபி அவர்கள் நோன்பு நோக்கக்கூடிய முறை சொன்னால் அது மக்களுக்கு என்ன செய்யும்? சிரமமாகும். மக்களுக்கு சிரமமாகும். ஏன்னா நபி அவங்களுக்கு ஒரு தனி சட்டம் இருந்து சௌமுல் விசால் என்று. என்ன? நபி அவங்க தொடர் நோன்பு வைப்பாங்க. நபி அவர்கள் தொடர் நோன்பு, இதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு தடுத்திருந்தாங்க. அப்ப எனவே இப்படியான விஷயங்களை
நபி அவங்க சொல்லும் போது அது என்ன செய்வாங்க, மக்களுக்கு சிரமமாகிவிடும். எனவே அவர் வந்து அப்ப கேள்வியை எப்படி கேட்டிருக்க வேண்டும், நான் எப்படி நோன்பு இருப்பது, நான் எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்ற கேள்வி அமைச்சிருந்தாங்க. சரி, அப்ப எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுடைய கோபம் தணிந்த பிறகு கேள்வி எப்படி அமைக்கிறாங்கன்னு பாருங்க, கேள்வியை எப்படி அமைத்தார்கள். சரி, அடுத்த ஒரு விஷயம் தலைப்புல நபி அவங்க பதில் சொல்லாத கேள்விகள் இருக்குதா? இருக்குதா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். எந்த ஹதீஸ் சொல்லலாங்க? அதாவது நபி அவர்கள் ஒரு முறை மக்களுக்கு உரை நிகழ்த்தினான். முஸ்லிம்ல வர ஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தும் போது ஒரு மனிதர் எழுந்து கேட்கிறார், ஒவ்வொரு வருடமுமா யா ரசூலல்லாஹ்? என்ன கேட்கிறாரு? ஒவ்வொரு வருடமுமா யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க இதுக்கு பதில் சொல்லல. இரண்டாவது முறை கேட்கிறாரு, மூன்றாவது முறை கேட்கிறார், நபி அவங்க என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை இந்த கேள்வி. நபி அவங்க அதுக்கு பிறகு சொல்றாங்க, லவ் குல்து நஅம், நான் ஆம் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும், கடமையாக இருக்கும். ஒவ்வொரு வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றி ஆக வேண்டும். அப்ப கேள்வி எவ்வளவு ஆபத்துன்னு பாத்தீங்களா, கேள்வி எவ்வளவு டேஞ்சர் என்று பாத்தீங்களா? நான் ஆம் என்று சொல்லியிருந்தா, நஅம் என்ற எத்தனை எழுத்து? 3 எழுத்து தான். எத்தனை எழுத்து? 3 எழுத்து. நஅம் என்று சொல்லியிருந்தால் என்ன செஞ்சிருக்கும், கடமையாக இருக்கும். அப்ப ஒவ்வொரு வருடமும் நீங்க நிறைவேற்றி ஆக வேண்டும். அதான் உங்களால முடியாத விஷயம். ஆயுள் ஒரு முறையே செய்யறாங்க இல்ல, அப்படித்தானே? ஆயுள் ஒரு முறை கடமையாக என்னது, வசதி இருந்தும் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்ப நபி அவங்க இந்த இடத்துல பதில் சொல்லவில்லை. அதே மாதிரி நபி அவங்க இன்னொரு இடத்துல எந்த ஹதீஸ் நாங்க சொல்லலாம், இல்ல அது இல்ல, நபி அவங்க பதில் சொல்லாத இடம் நான் சொல்றேன், பதில் சொல்லாத இடம் மறுமை. மறுமை எப்போது வரும்? யார் கேள்வியை கேட்டது? கேள்வி யார் கேட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யார் கேட்டது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி, மறுமை எப்போது வரும்? நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்க? கேட்கப்படுபவர் யாரு? நபி அவங்க. அலிஜா. அப்ப கேட்கப்படுபவர் வந்து கேட்பவரை விட அறிந்தவர் அல்ல. அவர் யாரு? அல்லாஹ்வுடைய அவரும் ஒரு தூதர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வஹியை கொண்டு வரக்கூடிய தூதர். நபி அவங்க தெரியாததுக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டும். தெரியாதுக்கு என்ன செய்யணும்? தெரியாது என்று சொல்ல வேண்டும். நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்றா, அது ஒரு அகௌரவம் மாதிரி இல்லையா, இப்படியா விட்டு அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அப்படி கிடையாது, தெரியாதுன்னா தெரியாதுதான். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படி நபி அவர்கள் அதாவது சொன்ன இடங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் வஹி வரும் வரை தாமதிப்பான். ஒரு முறை ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அதாவது நான் இஹ்ராமுடைய ஆடையில் வாசனையை பூசிவிட்டேன் என்று சொல்லும் போது நபி அவங்க பதில் சொல்லலை. நபி அவர்களுக்கு வஹி வருகிறது, நபி அவங்களுக்கு வஹி வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நபி அவங்க வஹி வந்த பிறகு அதை கழுவி அணியுமாறு என்ன செய்யறாங்க, சொன்னாங்கன்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இது மார்க்கம், இது தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். நாம் என்ன செய்யலாது, விரும்பின மாதிரி எல்லாம் பதில் சொல்லிட்டு எல்லாம் போயிடாது. அல்லாஹ்வுடைய தீன் இது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். எனவே இவ்வாறாக நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில இந்த தலைப்புல நாங்க இந்த படித்த இந்த விஷயங்கள், இன்னைக்கு நாங்க நிறைய விஷயங்கள் படித்தோம், நிறைய விஷயங்கள் படித்தோம். இத ஒரு முக்கியமாக 2-3 செய்திகளை பார்த்து நாங்க நிறைவு செய்யலாம் இந்த தலைப்புல. அதாவது சஹாபாக்களுடைய சில கேள்விகள் நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த சஹாபாக்களுடைய அந்த உண்மைத்தன்மையை நீங்க பார்ப்பீங்க. உண்மையில சஹாபாக்கள் அந்த கேள்வி ஏன் கேட்டாங்க, உண்மையில் அந்த சஹாபாக்கள் அந்த கேள்வியை ஏன் கேட்டார்கள்? என் அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு சிலவங்களை பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு முன்னால சில முன்னுரைகளை போடுவாங்க. எப்படி போடுவாங்க? நான் அவர்கிட்ட கேட்டேன் சரியான பதில் கிடைக்கல, இவர்கிட்ட கேட்டேன் சரியான பதில் கிடைக்கல, உங்கள்ட்ட ஒரு சரியான பதில் எதிர்பார்க்கிறேன், அவருக்கு பிடிச்ச பதில் எது வரையணும், அவருக்கு பிடிச்ச பதில் வரல, அதான் விஷயம். இப்படி சிலர் இருக்கிறான். அதாவது இன்னும் சிலர் என்ன செய்யறது, அவருடைய அறிவை செக் பண்றதுக்கு கேள்வி கேட்கிறது, அவருடைய இல்மை செக் பண்றதுக்கு கேள்வி கேட்குது. இன்னும் சிலவங்க தான் ஒரு அறிவாளி என்பதற்கு கேள்வி கேட்குது. இந்த நீயத்துகள் எல்லாம் என்ன செய்யும் என்றால் இல்முடைய பரக்கத்தை இல்லாமலாக்கும், இல்முடைய பரக்கத்தை இல்லாமலாக்கிவிடும். இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கணும். கேள்வி கேட்கக்கூடிய விஷயத்துல அதுக்கு நீயத்து அவசியம்.
அதுக்கு என்ன அவசியம்? நியத் அவசியம். நீங்க கேள்வி எப்படி தொழுகைக்கு நியத் அவசியமோ அது போன்று எதுக்கு அவசியம்? கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியத் அவசியம். நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்? அது ஒரு முக்கியமான விஷயம். என் அருமையான சகோதரர்களே, ஒரு சஹாபி வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார். இது சௌபான் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அபு தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சௌபான் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அக்பிர்னி பி அமலின் அமலுஹு யுத்கிலுனி அல்லாஹு பிஹில் ஜன்னah அவ் குல்து பி அஹப்பில் அமாலி இலல்லாஹ். ரெண்டு மாதிரி வருது. என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்க யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நேசம் முஹப்பத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யார சொல்லலாம்னு கேட்கிறாங்க. நபி அவங்க பதில் சொல்லல. நபி அவங்க என்ன செய்யல? பதில் சொல்லவில்லை, மௌனமா இருக்கிறாங்க. ரெண்டாவது முறையும் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, மௌனமா தான் இருக்கிறாங்க. மூன்றாவது முறையும் கேட்கிறாங்க, மூன்றாவது முறைதான் பதில் சொல்றாங்க. அப்ப இது எதை உங்களுக்கு காட்டுது? எதை காட்டுது? அதாவது இல்ல, அதாவது இன்னொரு அவரிடமுள்ள ஆர்வம், அவரிடமுள்ள ஆர்வம் எந்த அளவு அவரது ஆர்வமாக இருக்கிறார், எந்த அளவு அதில் அவர் ஆர்வமாக இருக்கிறார். அவர் உண்மையில அந்த விஷயத்தை அடைஞ்சு கொள்றதுல உண்மையான ஆர்வம் தேட்டம் அவரிடம் இருக்கிறதா இல்லையா? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைக்கு சிலவங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது மார்க்கத்துல அவங்கள்ட்ட உள்ள ஒரு ஆர்வமற்ற நிலையில நாங்க பல இடங்களை பார்ப்போம், பல கேள்விகளூடாக எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். நமக்கு சிலவங்க கேள்வியை கேட்டு பதில் சொல்ல பேசிக் கொண்டிருப்பாங்க. பாத்தீங்களா? கேள்வி அவர் கேட்பாரு, பதில் சொல்லுவோம், ஆனா என்ன செஞ்சு கொண்டிருப்பாரு, அடுத்தோட பேசி நிற்பார். அப்ப இது என்ன, எதை காட்டுது உங்களுக்கு? ஆர்வமின்மை, ஆர்வமின்மை. அப்ப ரசூலுல்லாஹ் இதெல்லாம் செக் பண்றாங்க, இதெல்லாம் பாக்குறாங்க. என் அருமையான சகோதரர்களே, அவர் திரும்ப கேட்கிறாரு. மூன்றாவது முறைதான் நபி அவர்கள் பதில் சொல்கிறார். மூன்றாவது முறைதான். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி சாதாரண விஷயம் அல்ல. எதை கேட்கிறாரு? சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்கிறார். நான் சொர்க்கம் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் சொர்க்கம் நுழைய வேண்டும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அலைக பிகஸரத்தி சுஜூதி லில்லாஹ். நான் உங்களுக்கு எதை உபதேசம் செய்கிறேன் என்றால், நீங்க அதிகமாக அல்லாஹ்வை சுஜூத் செய்யுங்க, அதிகமாக அல்லாஹ்வை சுஜூத் செய்யுங்கள். அப்ப இது அதிகமாக சுஜூத்னா நாங்க தவறா புரிஞ்சிடக்கூடாது. சும்மா ஒரு சுஜூதை செய்யறாங்க, நிறைய பேர் பள்ளியில திடீர்னு சுஜூத் செய்யறாங்க. அப்படி செய்யல. அப்படி ஒரு சுஜூதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. சிலரை பாப்பீங்க, பள்ளியிலிருந்து எழுந்து போறதுக்கு முன்னால் ஒரு சுஜூத் செய்யறாங்க. இப்படி ஒரு சுஜூத் மார்க்கம் சொல்லல. சுஜூத் என்றால் ஒன்று நீங்க தொழுகையில செய்யற சுஜூத், அல்லது மறதிக்காக செய்யற சுஜூத், அல்லது குர்ஆன் ஓதினா வரக்கூடிய சஜ்தத் திலாவா, புரியுதா? அல்லது நன்றிக்கான ஒரு சுஜூத் இருக்குது. இதை தவிர வேற ஒரு சுஜூத் கிடையாது. சும்மா ஒரு தனியாக ஒரு சுஜூத் அப்படி செய்யறதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதுதான் குர்ஆன் ஓதிட்டு அந்த சஜ்தா வந்தா, இவன் திடீர்னு சிலவங்களை பார்த்து நான் வளமையா பாக்குறோம், பள்ளியிலிருந்து எழுந்து போகும்போது ஒரு சுஜூத் செய்யலாம். அப்படி ஒரு சுஜூத் கிடையாது. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உபரியான தொழுகைகளே அதிகம் தொழுதல். எது சொல்லுது? உபரியான தொழுகைகளை அதிகம் நீங்க தொழுவது இருக்கிறதே, அது உங்களை என்ன செய்யும்? சொர்க்கத்தில் நுழைவிக்கும், இறைவனுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். இதே ஹதீஸ் ரசூலுல்லாஹ் இன்னும் சிறப்பு சொல்றாங்க பாருங்க. அப்படி நீங்க அல்லாஹ்வுக்காக ஒரு சுஜூத் செய்கின்ற போது அல்லாஹ் உங்களுடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை, உங்களுடைய ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை. அருமையான சஹாபாக்கள் கூட நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த சஹாபி இந்த சஹாபி இடத்துல ஒரு தாபி இந்த கேள்வியை கேட்கிறார். எந்த கேள்விய? எந்த கேள்வி? அதான் அபூ தல்ஹா இப்னு மஅதான் இப்னு அபி தல்ஹான்னு ஒரு தாபி கேட்கிறார். கேட்கும் போதும் அந்த கேள்வி அவர் 3 முறை கேட்ட பிறகு தான் பதில் சொல்றாங்க சஹாபி. பாத்தீங்களா? நபி அவங்க எப்படி பதில் சொல்றாங்களோ, அவர் 3 முறை கேட்ட பிறகுதான் என்ன செய்யறாரு? சொல்றாரு, நான் நபி இடத்தில் இதை 3 முறை கேட்ட பிறகுதான் பதில் சொன்னாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? செயல்படுத்துறதுல நாங்க பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். எனவே இது இந்த கேள்வி உங்களுக்கு எதை சொல்லுது? அந்த சஹாபாக்கள் நான் உண்மையில சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த சொர்க்கத்தை நான் அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு நற்செயல் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு ஒரு நற்செயலை சொல்லித்தாங்க, ஒரு நல்ல அமலை சொல்லித்தாங்க, அது என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும். அப்ப இப்படி கேள்வி இந்த கேள்வியில ஒரு உண்மைத்தன்மை, அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதி, இதெல்லாம் இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் அதில் என்ன செய்வான்?
அருள் பாலிப்பான், தௌஃபீக் செய்வான். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த தலைப்பை பொறுத்தவரையில இந்த தலைப்புல இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. மாஷா அல்லாஹ், நிறைய பகுதிகள் இந்த தலைப்புல கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னொரு வகுப்புல என்ன செய்யலாம், அந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்யலாம். அவ்வளவு செய்திகள் இதில் இருக்கின்றன. அதாவது சஹாபாக்களுடைய கேள்விகள் எப்படியெல்லாம் அமைந்திருந்தன, எப்படியெல்லாம் நபி அவங்க பதில் சொன்னாங்க என்ற மாதிரியான ஒரு பெரும் பகுதியில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை இன்னொரு வகுப்புல நாங்கள் பார்ப்போம். இன்றைய வகுப்புல நாங்கள் படித்த விஷயங்கள்ல சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இன்றைக்கு வகுப்புல படித்த ஒரு விஷயம், யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்களேன். இன்றைக்கு வகுப்புல படித்த விஷயங்கள்ல யார் ஆரம்பிக்கிறீங்க? அதாவது அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அதாவது நபியிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன குர்ஆன் பதில் சொல்கிறது. அந்த மதுபானம், சூது என்பது என்னது, ஒரு பெரும் பாவம் தான். புரியுதா? அதில் சில நன்மைகள் இருந்தாலும் நன்மைகளை விட அதில் உள்ள பாவங்கள் என்பது பெரிதென்று அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் படித்தோம். அதை அவர் சொல்றாரு. அதாவது நபித்துவத்தை பொய்ப்பிக்கிறதுக்காக காபிர்கள் போய் யூதர்களிடம் கேட்டுக்கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், கேள்வி கேட்கும் போது நபி அவங்க அதுக்கு எப்படியெல்லாம் பதில் சொன்னாங்க என்ற ஒரு விஷயத்தை படித்தோம். நபியிடம் சில கேள்விகள் கேட்கும்போது அவங்க அவங்களுடைய என்ன மாதிரி இது கேட்கறாங்க பொறுமையா இருந்து பதில் சொல்லுவாங்க. அதே போன்று நபி அவர்கள் அந்த கேள்வி கேட்ட மக்களை கவனித்து, கேள்வி கேட்கக்கூடிய மக்களுடைய நிலையெல்லாம் கவனித்து நபி அவர்கள் மிக அழகாக பொறுமையாக பதில் சொன்னாங்க என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்தோம், நாங்க இதுல படித்தோம். அதே போன்றோம். அதாவது கேள்வியை பொறுத்தவரையில அந்த கேள்வியை அனுமதிக்கப்பட்டதை பத்தி கேட்கும் போது நபி அவங்க எதை பத்தி சொல்றாங்க, தடுக்கப்பட்டதை சொல்றாங்க. ஏன், அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்க என்ன செய்யலாம், தடுக்கப்பட்டவைகள் குறைவாக இருக்குது. அப்ப தடுக்கப்பட்டவைகள் இதை புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா மற்ற எல்லாம் என்னது அனுமதிக்கப்பட்டது என்று எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்ற அமைப்பில் நபி அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அப்படி பதில் சொல்லி இருக்கிறாங்க. சரி, வேற அந்த போர், அந்த ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு மரணிப்பவருடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த ஒரு ஹதீஸை படிச்சோம். நபி அவங்க கேள்விக்கு என்ன செய்யாங்க, பதில் சொல்லாம தவிர்த்த சந்தர்ப்பங்களும் உண்டு, பதில் சொல்லாத சந்தர்ப்பங்களும் உண்டு என்ற ஒரு பகுதியை நாங்க பார்த்தோம். அதே போல ஒரு யூத அறிஞர் பாருங்க, அவ்வளோ அல்லாஹ்வுடைய அந்த ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு மிக பெரும் அருள் என்பதற்கு ஆதாரமா இல்லையா? உண்மையான நபி என்பதை தெரிந்தும் என்ன செய்யல, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப உண்மையில ஹிதாயத், நேர்வழி என்பது அல்லாஹ்வுடைய மிக பெரும் ஒரு அருளாக இருக்கிறது. அது ஒரு யூத அறிஞருடைய நிலை. அதே நேரத்தில் பார்க்கிறோம், ஒரு கிராமப்புற அரபி கேட்கிறாரு, அவருடைய உள்ள என்ன செய்ய, இஸ்லாத்துக்கு திறந்துடுது, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப எது இவர்களுக்கு தடையாக இருக்கிறது என்றால் கர்வம், பெருமை, ஆணவம். பெரும்பாலும் ஹிதாயத், நேர்வழிக்கு தடையாக இருப்பது இதுதான், இந்த பெருமை தான். இந்த கர்வம், ஆணவம் என்ற விஷயங்களை நாங்க ஒரு பெரும் தடையாக நாங்க பார்க்கிறோம். அது அவரிடம் இருந்த காரணத்தால் அது அவர்களுக்கு தடையாக இருந்தது. எவ்வளவு சத்தியம், உண்மை தெளிவாக அவர்கள் தெரிந்தும், எனவே அல்லாஹ்விடமிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பின் ஒரு விஷயம்தான் இந்த கர்வம், பெருமை, ஆணவம் என்பது. ஹைர் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.